சிறுபான்மையர் அச்சுறுத்துற மாதிரி வக்ஃபு வாரிய அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதன் மூலமா இஸ்லாமியர்கள் உரிமையை பறிச்சாங்க. இன்னைக்கு புது சட்டத்தை கொண்டு வர போறாங்க. அந்த சட்டம் பேர் என்ன தெரியுமா? FCRA, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்ல இருந்து தொண்டு நிறுவனங்கள் நிதி வாங்குறாங்க இல்லையா? நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள், ஆஸ்பத்திரி, கல்லூரி இதெல்லாம் நிறைய நடத்துறாங்க. இப்ப இல்ல, 150 வருஷமா நடத்தி இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் அரசாங்க கல்லூரிகள், பள்ளிகள் இல்லாத நேரத்தில் இந்த கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களை இதெல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த தொண்டு நிறுவனங்களை ஸ்தம்பிக்க செய்யற மாதிரி இந்த வெளிநாட்டு நிதி வர்றதுக்கு உண்டான அது நிறைய தடைகளை உருவாக்கி அந்த தொண்டு நிறுவன சொத்துக்களை பறிமுதல் செய்யற மாதிரி புதிய சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. எப்படி இஸ்லாமியர்கள் உரிமைகளை அந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் மூலியமா இது பண்ணாங்களோ அதே போல கிறிஸ்தவர்களுடைய உரிமைகளை பறிக்கிறதுக்காண்டி இன்னைக்கு அந்த FCRA அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது போன்ற பல விஷயங்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக பல விஷயங்களை இந்த ஒன்றிய அரசு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு துணை போறது அதிமுக. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி, பல திட்டங்கள், இன்னைக்கு மதுரையில மெட்ரோ ரயில் கிடையாது, கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் கிடையாது, திருச்சியில மெட்ரோ ரயில் கிடையாது. ஆனால் இந்த நம்ம மதுரை, திருச்சி, கோவையோட சின்ன ஊர்களில் மெட்ரோ ரயில் வட மாநிலம் வந்திருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.